இங்க இந்த விகாஷ்ங்கிற பையன் ஸ்கூல் டாப்பரா இருக்கான். எவ்வளவுதான் ஸ்கூல் டாப்பரா இருந்தாலும் தம்பு, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில போய்க்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் இவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல ஒரு பார்ட்டி இருக்கு, நீயும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்பாட்டையுமே பர்மிஷன் வாங்கிடுறா. அவங்க அப்பாவுமே நீ போயிட்டு வா, நானே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் கொண்டு அடுத்த நாள் விடுறாங்க. பார்ட்டியில விகாஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட இன்ட்ரோ ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து பார்ட்டி முடிய ஹீரோயினும் டயர்டா வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா பார்ட்டியில வச்சு விகாஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல கீழே சாப்பிடும் வராங்க. அப்பா வந்து என்னாச்சும் அப்படின்னு தொட வரும்போது ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து போகவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பார்ட்டி முடிஞ்சு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் விகாஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி இருக்குது, நீ வா அவனை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் அபியூஸ் பண்ணி அதை வீடியோவும் எடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் அப்பா ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் அப்பவுமே தைரியமாக இதை பற்றி போலீஸ்ட்டு சொல்லணும், என்னோட நியாயம் கிடச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோயினுமே அவங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாமே அடுத்த நாள் போய் போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனாலே இவங்க கேஸை டீல் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஏசிபியும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருமே எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு விகாஸையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே விகாஷோட அப்பாவுமே தன் பையனை பெயில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விகாஷோட அம்மா இது நம்ம பண்ணுற தப்புனால தான் அவன் இப்படி இருக்கான், நம்ம தான் செல்லம் கொடுத்து அவன் இப்படி மாற்றிட்டு அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் ஹீரோயினுமே நான் ஃப்ரெண்டு நினச்சி தான் போனேன், அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல எதிர்த்தரப்பு வக்கீலுமே நீங்கள் விரும்பி போன மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் ஏசிபியுமே ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்க ஹீரோயினை ரேப் பண்ணும்போது வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண விகாஷ்க்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இதனால ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஜெயில் தண்டனையிலே 6 வருஷம் முடிஞ்சும் போகுது. அப்போ ஒரு நாள் விகாஷோட அம்மா வந்து தான் படிக்கும்போது அவன் பையன் தான் ஸ்கூலும் டாப்பர், அதனால இப்போ அவன் IIM எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு 3 மாசம் பரவல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியே 3 மாசம் பரவலும் கிடைக்குது. அப்பவும் வந்து அவன் வந்து ட்ரக்ஸ் பொண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கிறான். அதை பார்த்து கோவமான விதை எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே அவன் அம்மாவே கழுத்தை பிடிச்சி தூக்கி தப்பா பாக்குறான். அதனால அவன் தள்ளி விட்டு இதுக்கப்புறம் என் முகத்திலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் இதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் IIM எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரும் பண்றான். அப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவன் நம்ம ஜெயில் போனதுக்கு உங்கள் அம்மா தான் காரணம், நான் வீடியோ எடுத்த ஃபோனை ட்ரைனேஜில் தான் போட்டேன், அதை தான் உங்கள் அம்மா எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனாலே கோவப்பட்டு அடுத்த நாள் IIM எக்ஸாமுக்கும் வராமல் போயிடுவான். இப்படியே பரவல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து ஏசிபி இப்படி எக்ஸாம் எழுதாதவங்களுக்குலாம் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டை மட்டும் நீ வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விகாஷ் எனக்கு வாழவே பிடிக்கல, இதெல்லாம் எதுக்கு செய்றீங்க அப்படின்னு கேட்க, நீ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா உன்ன மாதிரி இருக்கிற பர்சங்களுக்கு நீ உதாரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணுறாரு. உடனே இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டையும் போய் பார்க்க போகிறான். அங்கே உள்ள போய் பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறது நம்ம ஹீரோயின். இவனுக்கு பார்த்துட்டு அதை அழுகியே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் இவனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கவே இல்லை. உடனே அவங்க IIM கொஸ்டின் 4 கேட்டுட்டு அவனோட ஃபைலில் சைனும் போட்டுட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பவும் செய்கிறாங்க. அங்கேருந்து ஓடி வந்து அவங்க அம்மா காலில் விழுந்து அழுகவும் செய்கிறான், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படமும் முடியுது.